ஆர்ஜே ரோமினி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜய், ரோஷினி ஹரிப்பிரியன் மற்றும் பலர் நடித்திருக்கிற வணங்கான் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இந்த வாரம் பொங்கல் ரிலீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 3 படம் மட்டும் நீங்க ஒரு மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. என்னன்னா கேம் சேஞ்சர், டிப்பிக்கல் ஷங்கர் படம். அவருடைய பல ப்ரீவியஸ் மூவிஸ்ல நீங்க பார்த்த பல விஷயங்களை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு புதுசா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியை செட் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அதே மாதிரி பாலாவுடைய படம் எப்படி இருக்கும்? இதற்கு முன்பாக பிதாமகனாக இருக்கட்டும், அவருடைய எல்லா படங்களும் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார்ல, அந்த பேட்டர்ன்ல தான் வணங்கானும் இருக்கும். அதுல அருண் விஜயும் அவருடைய கதையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வணங்கான் வந்து உங்களுக்கு சூப்பர்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் மதகஜ ராஜாவும். ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல இருந்தக்கூடிய அந்த காமெடி, அப்ப வந்து காமெடிக்குன்னு எப்படி வந்து ஒரு ஒரு நாட்டை வந்து எடுத்துட்டு ஒரு ட்ராக்கை வந்து இப்படி ரெடி பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்லேயே நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கம்மிங் டு வணங்கான், பாலாவுடைய பட்டறையிலிருந்து அடுத்ததாக அருண் விஜய் வந்து பட்டை தீட்டப்பட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தி பெஸ்ட்டா வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அருண் விஜய் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு மனுஷனால ஒரு 29 வருஷமும் தொடர்ந்து கிவ் அப் பண்ணாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்குலாம் ஒரு ஒரு வருஷம் வந்து ஒரு விஷயத்த நான் டெடிகேட்டடா ட்ரை பண்ணி அதற்கான பலன் வந்து கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு கிவ் அப் பண்ணிடுவேன். அப்படியே வந்து ஒரு 2 வருஷம் போச்சுன்னா ஐயோ வேணாண்டா சாமி போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கும்பிடு போட்டுடுவேன். அதே மாதிரி பெரும்பாலும் நிறைய ஆட்களை நான் பார்த்துருக்கேன். ஆனா 29 வருஷமா இந்த ஃபீல்டுல இருந்துகிட்டு ஒரு வெற்றி, திடீர்னு ஒரு சறுக்கல், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவரை சுத்தி நடந்தாலும் இன்னும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்காகவும் தான் எடுத்துக்கிட்ட அந்த ப்ரொஃபஷனுக்காகவும் நியாயமா ஒரு மனுஷன் வந்து உழைச்சுக்கிட்டு இருக்கா, கிவ் அப் பண்ணாம இருக்காரு அப்படின்னா அந்த அருண் விஜய் தான். டெஃபினட்டா அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்காகவே வந்து இந்த படம் வணங்கான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மனுஷன் டெடிகேட்டடா ஒர்க் பண்றாரு. தன்னை எந்த கேரக்டர் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வணங்கானை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கை பாசத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாத அண்ணன், ஆனா அண்ணனை பற்றி மட்டுமே அதிகமாக கவலைப்படக்கூடிய தங்கச்சி. அந்த அண்ணன் வந்து வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளியா இருக்கிறாரு. அவரை வந்து துரத்தி துரத்தி காதலிக்கக்கூடிய ஒரு காதலி. ஸோ பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடிய, பொறுப்புன்னா எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு, ஆக்ரோஷப்படுறாரு, இவரை ஒரு சாந்தமான ஒரு வேலைக்கு போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துல வந்து வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து அருண் விஜய்க்கு தெரிய வர்றப்போ அதை பொங்கி எழுந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, அதன் பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த வணங்கான் படத்தோடைய கதை. ஸோ டிபிக்கல் பாலாவுடைய ஸ்டோரி டெல்லிங். எனக்கு வந்து இந்த பாலாவுடைய படங்கள்ல வந்து ஆத்மார்த்தமா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்பன்ட்டு இல்ல, அவரோட முதல் படத்துல இருந்தே அது செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நந்தாவா இருக்கட்டும், பிதாமகனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பண்ணுவார். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த எல்லாரையும் வந்து கிண்டல் பண்றது, பாரபட்சமே பார்க்காம. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சில ஆட்களை மட்டுமே கலாய்ப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையுமே கலாய்ப்பேன். நந்தா படத்துல அந்த டயலாக் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஃபில்டர் காஃபியா மாமி, இது ப்ரூடா அம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாமிக்களை வந்து கிண்டல் பண்ண விதம், அதன் பிறகு அவங்கள மட்டும் கிடையாது, எல்லாரையுமே எங்க கிடைத்த கேப்ல வந்து யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை எடுக்கக்கூடிய அந்த இடமாக இருக்கட்டும். அதே போல கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பாலா படங்கள்ல கையாளுற விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாதரை வந்து நீங்க இமேஜின் கூட பண்ணிருக்க முடியாது. ஒரு சிவாஜி கணேசனுக்கு வந்து இப்போ ஒரு டூப் வந்து எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி லுக்ல ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாதிரியாரு. அதே மாதிரி இந்த டிபிக்கல் பாலாவுடைய டச் வந்து பாத்தீங்கன்னா பட்டம் முழுக்க கொட்டி கிடக்கு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் பிட்டை வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அருண் விஜயோட டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், ஏன்னா அவர் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்ல தான் கன்வே பண்ண முடியும். ஸோ அதற்காக ஒரு அதிகப்படியான மெனக்கடல் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. ரோஷினி ஹரிப்பிரியன் நல்ல பெர்ஃபார்மர். அவங்க என்னன்னா ரிசம்பிளன்ஸை பொறுத்த வரைக்கும் பிதாமகன்ல லைலாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே ரிசம்பிள் பண்ண மாதிரி இருந்தது. அது நிறைய இடங்கள்ல இருந்ததுனால எல்லாருமே அதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் கம்பேர் பண்ணி அந்த ரோல் வேணா அவங்கள மாதிரி ஏமாத்துற மாதிரி, அதாவது பிதாமகன்ல சூர்யா பண்ண கேரக்டர் வந்து ஒரு கேர்ள் வந்து பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான அப்ரோச்ல தான் இந்த கேரக்டர் இருக்கு. பட் ஆனா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைலாவை வந்து ரிசம்பிள்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா கம்பேர் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நிறைய இடங்கள் அவங்களுடைய கேரக்டரை வந்து நான் ரசிச்சு பார்த்தேன்.
ஸோ படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸை வந்து அழகா பண்ணியிருக்காங்க. பண்ணிதான் ஆகணும். பாலாவோட படங்கள்ல அவர் யாரை வந்து உட்கார வச்சாலும் அவங்ககிட்ட வந்து வேலை வாங்கிடுவாரு, பண்ண வச்சிருவாரு. ஸோ டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் குருதேவுடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் சதீஷ் சூர்யாவுடைய எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. பாடல்கள் ஜிவி பிரகாஷ் குமார் அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சாம் சிஎஸோடைய பின்னணி இசை ஆக்ரோஷமான சண்டை காட்சிகளுக்கு வந்து கை கோர்த்ததுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரே ஒரு விஷயம் சின்ன ஒரு நெருடலாகவே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காட்சி, படத்தோடைய டேர்னிங் பாயிண்டே அந்த காட்சி தான், சரிங்களா? அந்த காட்சியை வந்து ரொம்ப லைட் வந்து ஃபீல் பண்ணிருக்கலாமோ, தொட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதுவே வந்து விரசமா காமிச்சிட்டாரோ பாலா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல். அதாவது சொன்னா நான் கதையை வந்து ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு பர்டிகுலர் சீனுங்க, அதுதாங்க மெயினான டேர்னிங் பாயிண்ட். அதை வந்து சும்மா ஒரு ஒரு சும்மா இப்படி பட்டி காமிச்சிட்டு போயிருக்கலாமோ, மக்கள் எல்லாருமே ஈஸியா கன்வே பண்ணி புரிஞ்சிருப்பாங்க. ஆனா அதை அதிகப்படியா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகம் சுளிக்க வைக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து அந்த பர்டிகுலர் சீன்ல பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது இல்லாம எனக்கு பாலாவுடைய படங்கள்ல பிடிச்சது என்ன தெரியுமா? யாராக இருந்தாலும் அந்த பெண்களை வந்து யாரா ஒருத்தர் வந்து தப்பான ஒரு விஷயத்துல வந்து அப்ரோச் பண்ணிட்டாலோ, அவர்கள்ட்ட தவறா நடந்துக்கிட்டாலோ, பாலாவின் படங்களில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து இவனுக்கு இது வேணும், இது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நடக்காது இல்ல ரியல் லைஃப்ல. என்ன தப்பு செஞ்சவனு கொண்டு போவாங்க, கேஸ் போடுவாங்க, வழக்கு நடக்கும், அதுக்கப்புறம் அவன் ஜாமீன்ல வெளில வருவான், திருப்பி எல்லா தப்பும் பண்ணுவான். அப்ப அது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் பாலாவுடைய படங்கள்ல கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து மனசுல வந்து ஒரு ஆறுதல் படுத்திக்கிற மாதிரி இருக்கட்டும். இவனுக்கு இது வேணும், இதெல்லாம் அப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த படத்துலயுமே அவர் வந்து மாத்திக்கவே இல்லை. முதல் பட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த மாதிரிக்கு இப்படிதான் நான் ட்ரீட் பண்ணுவேன், அவனை நான் இப்படிதான் வச்சுப்பேன், என்னுடைய தண்டனை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத பாலா ரொம்ப ஸ்டெடியா வந்து ஸ்டேபிளாவும் இருக்கிறாரு. ஸோ ஓவரால் ஒரு டிப்பிக்கல் பாலாவுடைய ஸ்டைல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த மைண்ட் செட்டை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வணங்கான் வந்து உங்களை பெருசா வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. நீங்க டெஃபினட்டா வந்து அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல அவருடைய டச் வந்து படம் முழுக்கவே வந்து கொட்டி கிடக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து ஜென்யூனா அந்த கேரக்டர்ஸ் வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஓவரால் வணங்கான் நீங்க தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.